ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி நம்ம விவாதிக்க போறோம், தெளிவா விவாதிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நாகார்ஜுனா குடும்பத்து மேல தெலுங்கானா ஸ்டேட்டை சேர்ந்த ஃபாரஸ்ட் மினிஸ்டரான கொண்டா சுரேகா அப்படின்றவங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சாங்க. என்ன வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் விவாகரத்தானதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா, கேடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசிஆர் அவர்களின் மகன். அது யாரு கேசிஆர், அது யாரு கேடிஆர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கானா முன்னாள் சிஎம் ஆன கேசிஆர் அவர்களின் மகனான கேடிஆர், அதாவது அவர் வந்து ஐடி மினிஸ்டரா இருந்தாரு. இவர் தான் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடப்போமா, போற போகல நீ என்ன வேணாலும் சொல்லுவ, எதனால நடந்ததுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கு பின்னாடி அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க பாருங்க. அதுதாங்க மேட்ரு. என்ன மேட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேடிஆர் அவர்கள் கரண்ட் கவர்மெண்ட்ல இருக்கும் போது, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, நாகார்ஜுனா அவர்களுக்கு சொந்தமான என் கன்வென்ஷனல் சென்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷனல் சென்டர் வந்து தெலுங்கானால இருக்கு, ஹைதராபாத்ல இருக்குங்க. இந்த கன்வென்ஷனல் சென்டரை நீங்க எங்க கட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏரி குளம் இருக்கக்கூடிய இடத்தை ஆக்கிரமிச்சு நீங்க கட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எழுப்புனாங்க. இந்த குற்றச்சாட்டை எழுப்புனது மட்டும் கிடையாதுங்க, நீங்க ஆக்கிரமிப்பு செஞ்சு ஏரி குளத்துல நீ கட்டிருக்கிற, அதனால உன்னோட கன்வென்ஷனல் சென்டரை நாங்க அடிச்சு நொறுக்கி உடைய போறோம், பல கோடி ரூபாய் நஷ்டம் உனக்கு, போய் தொலை அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போயிடுச்சு நாகார்ஜுனாக்கு. நாகார்ஜுனா அதுக்கு பதிலுக்கு என்ன கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க நாங்க கட்டினதை மட்டும் சொல்றீங்களே, உன் ஆபீசர் பர்மிஷன் கொடுத்தானே அவனை போய் கேள, அவனை தண்டி கட்டினவங்களை பிடிச்சி எங்களை ஏன் கேள்வி கேட்கிற, நாங்க கஷ்டப்பட்டு கட்டின பில்டிங் ஏன் உடையிற அப்படின்ற மாதிரி ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய சர்ச்சை ஒண்ணு தெலுங்கானால போயிட்டு இருந்தது. இந்த சர்ச்சை ஒரு வழியா முடிஞ்சு கடைசியில இடிக்கிறதெல்லாம் இடிச்சு எல்லாம் சொல்லியும் முடிச்சு போட்டானுங்க. ஆனா இந்த இடிக்காம இருக்கிறதுக்கு கேடிஆர் அவர்கள் நாகார்ஜுனாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, இங்க பாரு, இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், எல்லாரும் ரெடி ஆயிட்டோம், பக்கத்துல ஜேசிபி கிசிபி எல்லாமே இருக்குது, புல்டோசர்லாம். சோ நீ ஒரே ஒரு வேலை பண்ணா சோலி முடிஞ்சது, எல்லாத்தையும் நாங்க விட்டுறோம், இப்படியே தூக்கி போட்டு போயிடுறோம். என்னன்னா, உன் மருமக சமந்தா இருக்கல்ல, அவளை சும்மா எங்க கிட்ட கொஞ்சம் அனுப்பி, ஒரே ஒரு நைட்டு தான் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உனக்கே திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் பிரச்சனை மிகப்பெரிய அளவுல ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா அவர்களே சமந்தா காலில் வந்து, ஏமா ஒரே ஒரு நைட் தானே கேட்கறான், சும்மா போயிட்டு வாயன், அவன்லாம் வந்து எப்பேற்பட்டவன் தெரியாது, போனா உனக்கு சோலி கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ கன்வின்ஸ் பண்ணதாவும். இதனால கோவப்பட்ட சமந்தா அவர்கள், ஏண்டா குடும்பமே சேர்ந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறீங்களா, பாடி டிமாண்ட் கேக்குதா அவனுக்கு அப்படின்ற மாதிரி பேசி, இவ்வளவு பெரிய இமேஜ்ல நான் இருக்கிறேன், என்ன கொண்டு போய் அவன்கிட்ட போய் தள்ள பாக்குறீங்க பத்தியா அப்படின்னு பெரிய பிரச்சனை உங்க குடும்பத்துக்குள்ள ஆனனாலதான் சமந்தா அவர்கள் நாக சைத்தன்யாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலங்க. ஃபாரஸ்ட் மினிஸ்டர், தெலுங்கானா ஃபாரஸ்ட் மினிஸ்டரான கொண்டா சுரேகா சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சுங்க, தெலுங்கானாவே தீப்பத்தி எரிஞ்சு போச்சு. ஒரு மினிஸ்டர் இப்படி பேசலாமா, அதுவும் ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் இப்படி பேசலாமான்னு சொல்லி தெலுங்கு சினிமாவை சேர்ந்த நானி ஆகட்டும், நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா அவர்களின் மனைவியான அமலா, நாக சைத்தன்யா எல்லாருமே, சமந்தா முத கொண்டு ட்விட்டர்ல போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீ ஆதாரம் இல்லாம பேசுவேன்னு. அதுக்கப்புறம் இந்த கல்பிரிட்டா ஒருத்தர் வந்து பிரதிபலிச்சாங்க பாத்தீங்களா, கேடிஆர் அவர்கள், கேடி ராமராவ் அவர்கள், அவரும் வந்து 24 மணி நேரத்துல நீங்க இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும், இல்லன்னு வைங்களேன் உங்க மேல கோர்ட்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தெரியும்பா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூப்ல எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த நியூஸ் தான் போயிட்டு இருந்தது, இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இப்படிப்பட்ட விஷயம் நடந்ததெல்லாம் தூக்கி போடுங்க, ஆனா டிவோர்ஸுக்கு இதுதான் காரணமா அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இதுவும் ஒரு காரணமா அவங்க வைக்கிறாங்க, ஆனா இப்ப இவங்க கூவுறதெல்லாம் பார்த்தா இது நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா எதனால நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் விவாகரத்து ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து நிறைய பேர் அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில எதனால ஆயிருக்கும் அப்படின்றத இந்த வீடியோட முடிவுல சொல்றேன். அப்புறம் இந்த வீடியோ பாக்குறனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றத பத்தியும் வீடியோட இறுதியில வழக்கம் போல நம்ம அட்வைஸ் சொல்லி கருத்து நம்ம விவாதிப்போம் நண்பர்களே. அதாவது இப்போ இந்த தெலுங்கானா ஃபாரஸ்ட் மினிஸ்டர் கொண்டா சுரேகா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மிக தவறானது அப்படின்றத நம்ம எப்படி வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நாகார்ஜுனா அவர்கள்கிட்ட இந்த ஒரே ஒரு கன்வென்ஷன் சென்டர் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஸ்டுடியோ வந்து தெலுங்கானால இருக்கு, இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அவர்கிட்ட சொத்து இருக்குது. அதனால இந்த ஒரு சொத்துக்காக அவரோட பாரம்பரியமான குடும்பத்தை இவர் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. ஏன்னா தெலுங்கானா மற்றும் ஆந்திரா சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 4 குடும்பம் தான் எந்த ஹீரோ படம் வரணும், எந்த ஹீரோ படத்தோட படம் வந்து இந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும், யாரை கொண்டாடணும் அப்படின்றது டிசைடிங் அத்தாரிட்டியே 4 குடும்பம் தான். அதாவது நம்ம தமிழ் சினிமால எப்படி ஒரு 10-20 குடும்பம் இருக்குதோ, ஆனா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 4 குடும்பம் தாங்க. இது சம்பந்தப்பட்ட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்து பல பேருக்கு தலை சுத்தலே வந்துருச்சுன்னு நம்ம பசங்க எல்லாம் சொன்னாங்க.
சோ நீங்களும் அந்த வீடியோ பாக்குறதா இருந்தா பாருங்க. அந்த 4 குடும்பம் யாருன்னு பாத்தீங்கன்னா என் டி ராமராவ் குடும்பம், நாகார்ஜுனா குடும்பம், வெங்கடேஷ் குடும்பம் மற்றும் சிரஞ்சீவி குடும்பம். இந்த 4 குடும்பம் தான் எவன் ஹீரோ ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஆனா முக்காவாசி 95% இவங்க குடும்பத்துல இருந்து வரவங்க தான் ஹீரோவா இருப்பான். இது மட்டும் இல்லாம இவங்க ஹீரோ மட்டும் தேர்ந்தெடுத்து இவங்க குடும்பத்துல இருந்து வெளியிடலங்க. இவங்க கிட்ட ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கிட்டையும் 50ல இருந்து 100 தியேட்டர் கண்ட்ரோல் இருக்கும். அதனால இவங்க ரிலீஸ் பண்ற படம் எல்லாமே இவங்களோட தியேட்டர்ல தான் ஓடும். அதனால எப்படி இருந்தாலும் நீங்க தெலுங்கானால பிறந்த ஆளா இருந்தாலும் சரி, ஆந்திரால பிறந்த ஆளா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த தியேட்டருக்கு போனாலும் இவங்க படத்தை தான் நீ பார்த்தாகணும். அதனால இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு குடும்பத்துல இருந்து வந்த மருமகளை சில்லறத்தாம இந்த கன்வென்ஷனல் சென்டருக்காக கூட்டி கொடுப்பாங்களா அப்படின்றதுதான் ஏத்துக்கவே முடியாத ஒரு காரணமா இருக்குது. அதை இந்த மினிஸ்டர் எதை வச்சு எந்த ஒரு ப்ரூஃப் வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க கிட்ட 24 மணி நேரத்துல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க, நான் சொன்னது தப்பான வார்த்தைகள் தான், நான் வார்த்தைகளை தப்பா யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா உண்மை ஒரு நாள் வெளில வரும், அப்ப நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்ற ஒரு ரீசனையும் வச்சுட்டு அந்த பேட்டியை முடிச்சிட்டாங்க. அப்ப இவங்க என்னதான்ப்பா சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ரொம்ப குழப்பமா இருக்குது. நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்றதெல்லாம் வருங்காலங்களில் தெரியும். நடந்தா என்ன நடக்கலாம் என்ன, நம்மளுக்கு சோறு கிடைக்க போதா இல்ல, ஆனால் சும்மா விவாதிப்போம் ஒரு 15 நிமிஷம் ஜாலியா இருப்போமே அப்படின்ற மாதிரி தான் அந்த கண்டென்ட்டை நான் ரெடி பண்ண. நீங்களும் பாருங்க. அடுத்தவங்க குடும்ப மேட்டர் உனக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தாங்க குடும்ப மேட்டர். குடும்பத்தை விட்டு வெளில பப்ளிக்கா நியூஸ் சேனல்ல போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பொது மேட்டர் தான். ஏன் செலிபிரிட்டியோட குடும்பத்தை மட்டும் தான் நீ பேசுவே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலே இவனோட பொண்டாட்டி அவன் புருஷன் வெட்டிட்டான், அவனோட புருஷனை கள்ளக்காதம் கொன்னுட்டான் அப்படின்றதும் குடும்ப மேட்டர் தானே. அதை மட்டும் ஜாலியா பாக்குறீங்களா? ஏன் பாக்குறீங்க? அது மத்தவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி தப்ப நீங்க பண்ணாதீங்கன்னு. அதே மாதிரி தான் செலிபிரிட்டியோட நியூஸும் வெளியில வந்துருச்சுன்னா இந்த ஒரு தப்ப நம்ம குடும்பத்துல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வலைதளங்கள் மற்றும் அந்த காலத்துல இருந்து நியூஸ் பேப்பர் சேனல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப அதிமேதாவிங்க இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் போடாதீங்க, போட்டீங்கனாலும் கண்டுக்க மாட்டேன், வேற விஷயம். சோ இப்ப இது ஒரு ரீசனா எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு ரீசன் ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சமந்தா அவர்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசையே இல்லை. அதாவது நாக சைத்தன்யா ஏமா குழந்தை பெத்துக்குமா, வீட்லயே இருமா, சினிமா நடிக்காதமா, நீ போனா 2 கோடி தரேன் 3 கோடி தரான்னு சொல்லுவாமா, ஆனா குடும்ப பாரம்பரியம் கெட்டு போயிடுமா, வீட்ல இருந்து குழந்தை பெத்துக்கிட்டு ஜாலியா இருமா அப்படின்ற மாதிரி நாக சைத்தன்யா சொன்னதாகவும் இதை சமந்தா அவர்கள் ஏத்துக்க முடியாது. நான் எதுக்கு ஜிம்முக்கு எல்லாம் போய் பாடி எல்லாம் ஏத்தி இப்படி வச்சிருக்கிறேன், இன்னொரு 10 வருஷத்துக்கு நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இந்த ஒரு தகராறு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன், இப்படி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற இன்னொரு ரீசன் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நாக சைத்தன்யா கிட்ட சமந்தா அவர்கள் ஒரு கட்டளையை வைத்து விட்டார்களாம். என்னன்னா, வழக்கம் போல பணக்கார வீட்டுல போய் வாக்கப்படுற மருமகள் மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணாலும் சினிமாலாம் நடிப்பேன், ஏன்னா சினிமா தான் எனக்கு முதல் கணவர், அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா இப்படியே கைட்டி விட்டுரு, நான் பாட்டுக்கு என் சினிமா தொழில பாத்துக்கிறேன் அப்படின்றதுக்கு நாக சைத்தன்யா என்ன சொல்லியிருக்காரு, நோ உன்னை நான் நடிக்க விடுவேன், நீ சினிமால போய் தாராளமா நடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை ஏத்துக்கிட்டனால தான் கல்யாணம் பண்ணினாங்க. அதனால இது ஒரு ரீசனா இருக்கவே இருக்காது அப்படின்றதும் ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க, மூன்றாவது காரணமா இதை எடுத்துக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஷோபிதான்னு ஒரு 15 கிலோல ஒரு நடிகை இருக்குங்க. அந்த நடிகை கூட நீங்க பொன்னியின் செல்வன் படத்துல பார்த்திருப்பீங்க. இந்த நடிகைக்கும் நாக சைத்தன்யாக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அதுவும் சமந்தாவை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கள்ள தொடர்பு இருந்திருக்கு. இது நாளாவ ரொம்ப முத்தி போனது சமந்தாவுக்கு தெரிஞ்சனால, நீ வேற ஒருத்தி கூட வச்சுக்கிறியா, அதனால உங்க கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன், கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இதனாலே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அதிர்ச்சிகரமான 4வது காரணம் என்ன தெரியுங்களா, நீலிமா குணசேகர் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்குனர் இருக்காரு. இவர் 2021 வருஷம் சகுந்தலம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு சமந்தா அவர்கள் வச்சு. அப்ப அந்த டைரக்ஷன் பண்ணும்போது சமந்தா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதுதான் நான் நடிக்க போற கடைசி படம், இதுக்கப்புறம் கண்டிப்பா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் நான் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் கல்யாணம் ஆயிருக்கு இல்லைங்களா, நான் குழந்தை பெத்துக்கணும், குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை எனக்கு வந்திருக்குது. இதனால கண்டிப்பா ஒரு சில வருஷங்கள் நான் சினிமா விட்டு விலக போறேன். ஏன்னா இந்த சகுந்தலம் படம் நல்ல ஒரு படமா இருக்குது. இந்த படத்துல நான் நடிச்சு முடிச்சு டீசென்டா சினிமா விட்டு ஒதுங்கிட்டு 3-4 வருஷம் கழிச்சு தான் நான் சினிமால வர போறேன். என் குழந்தைய பெற்று அதை கொஞ்சம் வளர்த்து விட்டு தான் வர போறேன். எனக்கு ஃபேமிலி அப்படி அந்த ஃபேமிலி பாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனவங்க ஒரு சில மாசங்கள்லயே டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இது என்ன காரணமா இருக்கும்? சோ சமந்தா அவர்களுக்கு குழந்தை பிடிக்கல, படம் மட்டும் தான் நடிப்பேன், அதனால எனக்கு ஃபேமிலியே வேணாம் அப்படின்னு நாக சைத்தன்யா வச்ச அந்த ஒரு குற்றச்சாட்டு தவறானது. என்கிட்ட சமந்தா பர்சனலா இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க டிவோர்ஸ் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா குடும்ப வாழ்க்கைனா சமந்தா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை மாதிரி வேற ஏதோ வயித்துல 2 பிள்ளைய பெற்றுட்டு ஊரா சுத்திக்கிட்டு ஜாலி பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆள் கிடையாது சமந்தா அப்படின்றதையும் ஒரு முன் வச்சிருக்காரு. இதையும் தாண்டி 5வது ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மயோடிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் சமந்தா அவர்களுக்கு வந்திருக்கு. இந்த மசில் வீக்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பர்மனன்ட் கியூரே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா
நீங்க நிறைய விஷயங்கள், அதாவது யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி இதுல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ண முடியாது, இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியாதி வந்தனால இந்த வியாதியை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துறது, 2 பேரும் எப்படி அந்யோன்யமா வாழ்றது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து பேசி முடிவெடுத்து நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமும் இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி 5வது ஒரு காரணமா வைக்கிறாங்க இல்லைங்களா. 6வது காரணம் தான் வேற லெவல். அது என்னன்னா, ஃபேமிலி மேன் 2 அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் எல்லாரும் பார்த்திருப்போம். அதுல வந்து சமந்தா அவர்கள் குடும்பத்தை மீறி, அதாவது நீ ஒரு கல்யாணமான பொண்ணு, இவ்வளவு பெரிய குடும்பத்தை பாரம்பரியத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு, ஆனா ஃபேமிலி மேன் 2ல போய் நீ ஆபாசமாக நடிச்சனால நம்ம குடும்பமானம் போச்சு. நிறைய பேர் வந்து இதை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குடும்பமே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அது மட்டும் இல்லாம புஷ்பா படத்துல போய் நீ அப்படி ஒரு டான்ஸ் ஆன பேர், இதனாலே வந்து நம்மளோட குடும்பமானம் போச்சு, இதனால இனிமேல் நீ நம்ம குடும்பத்துல இருக்க வேணாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி 1000 காரணங்கள் சொன்னாலும் இதுல இருந்து நான் என்னத்தை தெரிஞ்சுக்க போறேன், எனக்கு எதுக்கு சமந்தாக்கு டைவர்ஸ் ஆனா, சமந்தாக்கு 2வது கல்யாணம் ஆனா என்ன அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா யோசிங்க நண்பர்களே. செலிபிரிட்டி ஆகட்டும், இல்ல மிடில் கிளாஸ் ஆகட்டும், இல்ல லோயர் மிடில் கிளாஸ் ஆகட்டும், யாரோட வாழ்க்கையில யாரோட குடும்பத்துல நீங்க கல்யாணம் பண்ணாலுமே சரி, ஒரு பாண்டிங் அப்படின்ற விஷயமோ, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயமோ கரெக்டா இருந்ததுனாலே உங்களுக்குள்ள பிரிவு அப்படின்றது வரவே வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால சமந்தா அவர்களோட குடும்பத்தில இருந்து இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனை ஊர் பிரச்சனையா மாறிடுச்சுன்னா ஊரே சேர்ந்து கும்மி அடிக்கும். உங்களோட பிரச்சனையை உங்களுக்குள்ளே வச்சு நீங்க தீர்த்துக்கணும். தீர்த்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சமீபத்தில் வந்த ஜெயம் ரவி பிரச்சனை, தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட பிரச்சனை, சமந்தா பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஊதி பெருசாக்குனது முக்கியமான காரணம். இது அவங்க வெளிப்படையா வெளில எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் டிவோர்ஸ் ஆனா சரி, அதுக்கப்புறம் பிரிய போறோம்னு சொன்னாலும் சரி, இவனுங்க வந்து மீடியாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானுங்க. அதுவும் ட்விட்டர்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மீடியாக்காரங்க எப்படி சும்மா இருப்பாங்க? நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு பேசதானே ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லா செலிபிரிட்டியும் குறைச்சிக்கிட்டாங்கனால பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இவங்களே தான் இவங்களோட இமேஜ் கெடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு நினைப்புல தான் இந்த மாதிரி டிவோர்ஸ் மேட்டர், குடும்ப மேட்டர் எல்லாம் அவங்க வெளில கக்குறாங்க. சோ இதை வந்து அவங்க குறைச்சிக்கணும். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விமர்சனம் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால உங்களோட குடும்ப மேட்டரையும் இந்த செலிபிரிட்டி மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லாம உங்க குடும்ப மேட்டரை நீங்களே பேசி முடிச்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் 95% பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிரும். வெளியில போய் சொல்லிட்டீங்கன்னா பப்ளிக்கா வெளில போயிடும், நீங்களும் வீட்டை விட்டு வெளில போக வேண்டியதான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. சிம்பிளா சொல்ல போனோம்னா, அந்த மினிஸ்டர் சொன்னது உண்மையோ பொய்யோ, அது வந்து ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம், இப்ப நடக்காம இருந்திருக்கலாம், நடந்தாலும் நடந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒருவேளை அவங்க சொன்னது ரொம்ப லேட்டா சொல்லியிருக்கிறாங்களோ, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா இதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப சொல்றாங்கல்ல, எப்பவுமே பெருசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேசக்கூடாது, அது பாவம் அந்த மினிஸ்டருக்கு தெரியல இப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் நம்மளோட சேனல் சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சினிமா சீக்ரெட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.